வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு உண்மையா நடந்த ஒரு கதையை பத்தி தான் பேச போறோம். ஒரு மோட்டிவேஷனல் டாக் அப்படின்ற மாதிரி. ஒரு பொண்ணுங்க, ரொம்ப போல்டான பொண்ணு. நிறையா கனவுகளோட அவளுடைய லைஃப்பை தொடர ஆரம்பிக்கிறா. நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்றா. பயங்கர போல்டான ஒரு பொண்ணு. ஸ்போர்ட்ஸ்லலாம் கூட நிறைய விஷயங்கள் சின்ன வயசுல இருந்தே நிறைய மெடல்ஸ், நிறைய சர்டிஃபிகேட்ஸ், வீட்டில் பாராட்டு, வெளியில பாராட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்த ஒரு பொண்ணு. திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு ஒரு பெரிய விபத்து நடக்குது. அந்த விபத்து ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விபத்து. யாராலையும் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. கனவுல கூட இப்படி ஒரு விபத்து நம்மளுக்கு நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் யாரை பத்தி சொல்றேன் அப்படின்னா, அருணிமா பத்தி தான் சொல்லியிருக்கேன். அருணிமா பத்தி யார் யாரு கேள்விப்பட்டிருக்கீங்க எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு ட்ரெயின்ல இருந்து தூக்கி எறியப்பட்டு அந்த தண்டவாளத்திலேயே ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு திரும்பி வந்த ஒரு ட்ரெயின் அவ மேல இடிச்சு, அவளுக்கு மயக்கமும் வரலங்க. அவ்வளோ வலி வேதனையோட மோர் தேன் 10 ஹார்ஸ்க்கு மேல ஒரு நாள் ஃபுல்லாவே கடந்த ஒரு பொண்ணை பத்தி தான் இந்த கதை. ஸோ நம்மளுக்கு தெரியும், அருணிமா பத்தி தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அருணிமாவுடைய சைல்ட்ஹுட் ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அவ தன்னை மேம்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் போராடி அந்த பொண்ணு வந்த விஷயங்கள்லாம் ஸ்டோரியிலலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு பொண்ணு திடீர்னு ஒரு நாள் இப்படி ஒரு இன்சிடென்ட் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. தண்டவாளத்துல ஆல்ரெடி தூக்கி எரிஞ்சு உடம்பு ஃபுல்லா காயும். அதோட திருப்பி இன்னொரு ட்ரெயின் அடிச்சு தூக்கி அடுத்த தண்டவாளத்துல போட்டு அப்பயும் உடம்பு ஃபுல்லா காயும். மயக்கம் வரல, வலி வேதனை, ஃபுல்லா ப்ளீடிங். அப்படின்றப்போ அந்த பொண்ணுடைய நிலைமை, அதுவும் ஜஸ்ட் டீனேஜ் கேர்ளோடைய ஒரு நிலைமை எப்படி இருக்கும், என்ன நினைச்சிருக்கும் அந்த மனசு. கண்டிப்பா ஒரு வில் பவர் இல்லை. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு அந்த வில் பவர் இருந்தனால மட்டும்தான் அந்த ட்ரெயின் ட்ராக்லாம் அவ்வளோ நேரம் அவளால அவளுடைய உயிரையும் சோலையும் கையில பிடிச்சிட்டு இருக்க முடிஞ்சது. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோன்னா அந்த நியர்பை ஹாஸ்பிட்டல்ல அனஸ்தீஷியா இல்லை. அனஸ்தீஷியானா அந்த டைம்ல அவளுக்கு கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டி அங்கே இல்லை. அப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்களா, ஐயோ அனஸ்தீஷியா இல்லையே, என்ன பண்றது, இப்போ இம்மீடியட்டா இந்த பொண்ணுக்கு நம்ம சர்ஜரி பண்ணணுமே. அப்ப அந்த பொண்ணு சொன்னலாம், நான் ஒரு நாளைக்கு மேல உயிருக்கு போராடி இவ்வளோ வலி வேதனையை நான் ஆல்ரெடி அனுபவிச்சுட்டேன். நீங்க பண்ற அந்த சர்ஜரினால அதுல இருக்கிற வலி வேதனைலாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அனஸ்தீஷியா நீங்க எனக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டதுனால அனஸ்தீஷியாவே கொடுக்காம நடந்த ஒரு சர்ஜரி தாங்க அருணிமாக்கு. அவ்வளோ பெரிய என்ன சொல்றதுங்க, மல்டிபிள் சர்ஜரி. நிறைய விஷயங்கள் அவளுடைய காலில் பண்ண வேண்டியது இருந்து ஆம்படேட் பண்ணியெல்லாம் அந்த காலை இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான சர்ஜரியை அனஸ்தீஷியாவே இல்லாமல் அந்த பொண்ணு தெரிஞ்சு அவளுக்கு நடந்திருக்குன்னா அவளுக்கு எவ்வளோ பெரிய வில் பவர் இருந்திருக்கும். கண்டிப்பா கனவுல கூட அப்படி ஒரு வில் பவர் நம்மளுக்கு வருமா அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இருக்குமான்னு தெரியல. மேபி அந்த சுச்சுவேஷன் நம்மளுக்கு வரும்போது தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு வில் பவர், அப்படி ஒரு ஒரு தைரியம் அந்த பொண்ணுக்கு. ஸோ அந்த பொண்ணை பற்றி நினைக்கும் போதெல்லாம் நம்மளுக்குலாம் என்ன, நம்மளாம் ஒன்றுமே கிடையாது லைஃப்பில். நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணுறோம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை அப்பப்போ அப்செட் பண்ணும். ஒரு சின்னதாக ஒரு கையில் ஒரு அடிப்பட்டாலே ஐயோ அம்மா அப்படின்றோம் நம்ம. இது ஏன் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். சின்ன சின்ன இழப்புகள், சின்ன சின்ன வேதனைகள், அதுக்கெல்லாம் நம்ம இவ்வளோ கஷ்டப்படும் போது, நான் ரீசன்ட் டைம்ஸ்ல அருணிமா பத்தி நான் படிச்சதுக்கு அப்புறம் அருணிமா பத்தி எனக்கு இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது கண்டிப்பா தெரியாது இந்த பொண்ணை பத்தி. ரீசெண்டா நான் ஒரு டாக் போயிருந்தப்பதான் அருணிமா பத்தின விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்கள் அருணிமாவுடைய நிறைய அவங்களுடைய இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் இதை விட ஃபேஸ் பண்ணி அந்த பொண்ணு எவ்வளோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது ஒன்று நீங்க ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா, நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு அது ஒரு ஜஸ்ட் ஒரு ரோப் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அந்த ரோப்பை பிடிச்சி அப்படியே நம்ம வெளியில வந்துடலாம். அருணிமா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கும்போது அவருடைய ஒரு அங்கிள் வந்தாங்களாம். அங்கிள் சரி ஓகே மேமலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாராம். அவ பார்த்து சொன்னால, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நானே குத்துயிரும் கொலையுரமா இங்கே கிடக்குறேன், என்ன அவ்வளோ ஒண்ணுமே இல்லை, என் உடம்புல சக்தியே இல்லை, இதுக்கு முதல்ல காலையிலேயே நான் எப்படி வர முடியும், எப்படி என்னை எவரெஸ்டுக்கு போகலாமா, நீ எந்த தைரியத்துல கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாலாம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீ போகலாம் அப்படின்னு சொன்னாராம். அந்த ஒரு விஷயம் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் நீ இதை பண்ணுமா பண்ண, என்ன இப்போ பண்ண, நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அது
எவரெஸ்ட் பலம் தாங்க. அந்த எவரெஸ்ட் பலம் தான் அந்த பொண்ணு நிஜமாவே எவரெஸ்ட் ஏற வச்சுச்சு. அவ்வளோ ஆக்சிடென்ட், அவ்வளோ விபத்துக்கள், அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ சர்ஜரிக்கு அப்புறம் அந்த ஒரு காலை வச்சுட்டு, காலே இல்லாம அந்த ஸ்டீல வச்சுட்டு அந்த பொண்ணு இமயமலை ஏறி சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல். நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனல் அவங்கள பத்தி நம்ம படிக்கும்போது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்மே. நம்ம எல்லாமே இழந்துட்டோம். இதுக்கு மேல எதுவுமே கிடையாது இழக்கிறதுக்கு. என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்கேயோ ஒரு விஷயம், இப்ப அருணிமாவுடைய அங்கிள் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்மள பண்ணலாமா அப்படின்னு தோணும். அந்த விஷயத்தை அந்த ரோப்பை பிடிச்சிட்டு நம்ம மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம எவரெஸ்டோட உயரத்துக்கு நம்மளாலையும் போக முடியும் அப்படின்றதுக்கு அருணிமாவுடைய லைஃப் ஹிஸ்டரி நம்மளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஐலண்ட்.